என்ன இவ பாட்டுக்கு போறா? என்னம்மா சத்தம்? ஏன் கத்துற? ஐயோ மாப்பிள, பல்லவி கோவமா பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. வீட்டை விட்டு போறான்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே மாப்பிள. என்னத்த சொல்றீங்க? கண்ணனுக்கும் அவளுக்கும் ஏதோ சண்டைப்பா. இவ இஷ்டத்துக்கு ஓவரா பேசிட்டு இருந்தா. கண்ணன் பதில் சொல்லிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா கோவமா கிளம்பி போயிட்டு இருக்கா. கண்ணன் பல்லவி கிட்ட சண்டை போட்டானா? கண்ணா, பல்லவி கிட்ட எதுக்குடா சண்டை போட்ட? ஏன் பல்லவி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா? பின்ன என்னப்பா, அன்னைக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சான். எல்லாரும் அண்ணிய பாராட்டுறாங்களா. அத பொறுத்துக்க முடியாம போன்ல அவ ஃப்ரெண்டு கிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. என்னடா பேசுனா? என்ன பேசுனா? இன்னைக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்லையாப்பா, ஒர்த்தே இல்லையா. என்னென்னமோ பேசிட்டு இருக்காப்பா. அவெல்லாம் இன்னும் சுத்தமா மாறவே இல்லப்பா, அப்படியேதான் இருக்கா. இந்த மாதிரி ஆள்லாம் இருந்தா இங்க நம்ம வீட்டுக்கு தான்ப்பா கெடுதல. அவ சரியான நெகட்டிவ் வைப்ரேஷன் பா. இப்படியே விட்டா இன்னும் குதர்க்கமா என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பாப்பா. அவளெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் டேய், இதுக்கெல்லாமா பிரச்சனை பண்ணுவ? எங்க அண்ணி எங்க அம்மாக்கு சமம். அவ அவங்கள அப்படி சொல்லுவா, நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணும்ல. அப்படிலாம் ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியமே இல்ல. என்னடா பேசுற? இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. டேய், உன் அண்ணி அவ குத்தம் சொன்னதுனால உங்க அண்ணியோட கிரீடம் எகிரிச்சா என்ன? வீட்டுல 4 மருமக இருந்தா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பொருளி பேச தாண்டா செய்வாங்க. இதுக்கெல்லாம் சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? தப்பையில உன் வாழ்க்கை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா? கடைசி வரைக்கும் தனி மரமாவே வாழ போறியா? தனியாவே இருந்துட்டு போறேன். நீ தனியா தானே இருக்க. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவா? என்ன பண்ணிக்கிறியா? என்னடா அசிங்கமா பேசிட்டு? என்ன பேசுற? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து செஞ்சு வச்ச கல்யாணம்டா. நீ அவ கேரக்டர் பத்தி மட்டும் யோசிக்கிறே தவிர உன் மாமனார் மார்கதர்சி பத்தி யோசிக்க மாட்டியா? எவ்வளவு ஆசையா அவன் பொண்ணு இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. அன்னைக்கு நடந்த பிரச்சனையப்போ நம்ம கால்ல விடாத குறையா கெஞ்சி அவளை வாழ வச்சுட்டு போனான்டா. அப்படி அவளை வாழ வச்சுட்டு போனாங்கல்ல, அந்த வாழ்க்கையை காப்பாத்திக்கிற தகுதி இருக்கா அவளுக்கு? திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டே தான் இருக்கா. போட்டோ விடுங்கப்பா. ஏன்னா இவ இல்லன்னா தம்பிக்கு வர பொண்ணை